என்னுடைய பெயர் ரம்யா. நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவள். என்னுடைய வயது 22. 10வது வரை மட்டுமே படித்திருக்கிறேன். அம்மா மட்டுமே. அப்பா நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டு சென்று விட்டார். அதன் பிறகு அவரை நான் பார்த்ததில்லை. இப்பொழுது அவர் இருக்கிறாரா இல்லையா என்பது கூட எனக்கு தெரியவில்லை. எனது அம்மா கிடைத்த வேலைகளை செய்து என்னை மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்தார். அம்மா என்னை 10வது வரை படிக்க வைத்தார். அதற்கு மேல் படிப்பதாக இருந்திருந்தால் கூட எப்படியும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்து விடுவார். ஆனால் எனக்குத்தான் படிப்பு ஏறவில்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும் அம்மாவை கஷ்டப்படுத்த நான் விரும்பவில்லை. அதன் பிறகு நான் பக்கத்து ஊரில் இருக்கும் ஒரு தையல் கடைக்கு வேலைக்கு சென்றேன். வெகு சீக்கிரமே வேலையும் கற்றுக்கொண்டேன். பிறகு எனது ஊரிலேயே சின்னதாக ஒரு கடையை தொடங்கினேன். நான் நினைத்ததற்கு மேலாக வாடிக்கையாளர்கள் வரத் தொடங்கினார்கள். அதற்கு காரணம் நான் துணி தைக்கும் விதம். வாடிக்கையாளர்களுக்கு ஏற்றாற் போல மிகவும் நேர்த்தியாக துணிகளை தைத்து கொடுப்பேன். இதனால் அவர்களும் என்னை விட்டு வேறு இடத்துக்கு செல்ல மாட்டார். அம்மாவையும் தையல் கற்றுக் கொடுத்து என்னுடன் வைத்து கொண்டேன். அதிகமாக இல்லை என்றாலும் குடும்பம் நடத்துவதற்கு தேவையான வருமானம் வந்து கொண்டிருந்தது. என் அம்மாவிற்கு என்னை நல்ல பணக்கார இடம் பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. நாம் தான் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டு விட்டோம். நமது குழந்தையாவது நல்ல முறையில் வாழ வேண்டும் என அவர் நினைத்தார். திருமணத்திற்காக சிறியதாக பணமும் சேர்த்து வைத்திருந்தார். உறவினர்களின் சில சம்பந்தங்கள் வர அதை மறுத்து விட்டார் எனது அம்மா. காரணம், நாம் கஷ்டப்படும் காலங்களில் எவருமே நம்மை காண வரவில்லை. இப்பொழுது நாம் நன்றாக இருக்கும் காலங்களில் வரும் உறவினர்கள் நமக்கு தேவையில்லை என்பார். தெரிந்தவர்களிடம் தெரிந்த மாப்பிள்ளை இருந்தால் சொல்லவும் என சொல்லி வைத்திருந்தார். அதன்படி அம்மாவுக்கு தெரிந்தவர் மூலமாக ஒரு சம்பந்தம் கிடைத்தது. மாப்பிள்ளையின் பெயர் கிஷோர். அவர் வீட்டில் அவரது அம்மா மற்றும் அவரின் தம்பி என்று மூவர் மட்டுமே இருந்தனர். பெரிய பணக்காரர். பணத்தின் மேல் அவர்களுக்கு ஆசை இல்லை. குடும்பத்திற்கு ஏற்றாற் போல் ஒரு பெண் இருந்தால் போதும் என்று மட்டுமே நினைத்தனர். அம்மாவிற்கு இந்த சம்பந்தம் பிடித்திருந்தது. ஒரு நல்ல நாள் பார்த்து மாப்பிள்ளை வீட்டார் என்னை பெண் பார்க்க வந்தனர். பெண் பார்க்க வந்தவர்களுக்கும் என்னை மிகவும் பிடித்து போனது. அன்றே நிச்சயதார்த்தமும் சிறப்பாக நடைபெற்றது. அடுத்த மாதத்தில் ஒரு நல்ல நாளாக பார்த்து திருமண தேதியை குறித்து விட்டு சென்றனர். வரதட்சணையாக எதுவும் வேண்டாம் என கூறிவிட்டனர். மாப்பிள்ளையும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தார். நிச்சயதார்த்தத்திலேயே மாமியார் என்னுடன் சகஜமாக பேசத் தொடங்கினார். அவர் பேசியதில் இருந்தே அவர் மிகவும் நல்லவர் என்பதை புரிந்து கொண்டேன். நானும் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். மாப்பிள்ளையையும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவரின் குடும்பத்தாரையும் பிடித்திருந்தது. அதற்கு மேலாக எனது அம்மாவின் இத்தனை நாள் பிரார்த்தனை பலிக்கப் போகிறது என மனதுக்குள் சந்தோஷம் கொண்டேன். எனக்கும் திருமணத்தை நினைத்து நிறைய கனவுகள் இருந்தன. வரப்போகும் கணவனை நினைத்தும் நிறைய ஆசைகள் இருந்தன. எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று மனதுக்குள் கோட்டை கட்டி வைத்திருந்தேன். திருமண நாளும் வந்தது. திருமணத்துக்கு முதல் நாள் பியூட்டி பார்லர் சென்று என்னை மேலும் அழகாக்கி கொண்டேன். பொதுவாக நான் அழகானவள் தான். எனக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொண்டேன். நான் வீட்டுக்கு வரும்போது எனக்காக ஒரு விலை உயர்ந்த புடவையை எனது மாமியார் கொடுத்து விட்டு சென்றார். அந்த புடவையை பார்க்கும் பொழுது மாமியார் என்மேல் வைத்திருக்கும் அன்பு புரிந்தது. அது அவ்வளவு விலை உயர்ந்த புடவையாக இருந்தது. புடவையை பார்த்ததும் நானும் எனது அம்மாவும் மிக மகிழ்ச்சி அடைந்தோம். கல்யாணத்துக்கு வேண்டிய அனைத்து செலவுகளையும் அவர்களே ஏற்றுக்கொண்டனர். இதனால் எனது அம்மாவிற்கு இந்த திருமணத்தில் எந்த சிரமமும் ஏற்படவில்லை. இதை நினைத்து நானும் மகிழ்ச்சி கொண்டேன். கல்யாண நாளில் என்னிடம் அனைவரும் மாப்பிள்ளையை பற்றி புகழ்ந்து சென்றனர். மாப்பிள்ளை மிகவும் நல்லவர் என்றும் அவனைப் போல ஒரு நல்ல மனிதர் உனக்கு கணவனாக கிடைப்பதற்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று கூறி சென்றனர். அவர்கள் கூறியதை கேட்கும் பொழுது எனக்கு பெருமையாக இருந்தது. திருமணமும் இனிதே நடந்தது. மணமேடையில் நான் அருகில் இருந்தும் மாப்பிள்ளை கிஷோர் என்னிடம்
ஒரு வார்த்தை கூட பேச முயற்சி செய்யவில்லை. அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நானும் கூச்ச சுபாவம் உள்ளவராக இருப்பார் என விட்டுவிட்டேன். வேறு யாரிடமும் எதுவும் பேசவில்லை. சற்று அமைதியாகவே காணப்பட்டார். நானும் அம்மாவிடம் விடை பெற்று புகுந்த வீட்டிற்கு கிளம்பி சென்றேன். வீட்டிற்கு காரில் வரும்போது கூட கிஷோர் என்னிடம் எதுவும் பேசவில்லை. இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பின்பு வீட்டுக்கு வந்ததும் மாமியார் தனது அறைக்கு என்னை அழைத்துச் சென்றார். அங்கு சில உறவினர்கள் இருந்தனர். சில சடங்குகளும் செய்யப்பட்டன. பின்பு இரவாக தொடங்கியது. என்னை மீண்டும் ஒரு முறை அலங்கரித்து கிஷோரின் அறைக்கு அழைத்துச் சென்றனர். என்னை அறையில் விட்ட பின்னர் அவர்கள் சென்று விட்டனர். அவரின் அறை மிகவும் சுத்தமாக இருந்தது. அங்கங்கே ஒரு சில ஓவியங்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. அந்த அறைதான் இனி நமது அறையும் என்று நினைக்கும் பொழுது சந்தோஷமாக இருந்தது. நானும் கிஷோருக்காக காத்திருந்தேன். எனது காத்திருப்பு சற்றே நீளமாகியது. 2 மணி நேரங்கள் கடந்தும் கிஷோர் வரவில்லை. நானும் உறவினர்களிடம் பேசிக் கொண்டிருப்பார், வந்து விடுவார் என நீண்ட நேரம் காத்திருந்தேன். அதற்கு மேல் என்னால் முடியவில்லை. அசதியின் காரணமாக நானும் உறங்கிவிட்டேன். நள்ளிரவு கண் விழித்து பார்த்தேன். அப்பொழுதும் கிஷோர் என் அருகில் இல்லை. நானும் குழப்பத்துடன் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது கிஷோர் அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார். அவருடன் ஒரு பெண்ணும் நின்று கொண்டிருந்தாள். அந்த பெண் பார்ப்பதற்கு மனநலம் பாதிக்கப்பட்டது போல இருந்தாள். அவளது உடைகள் கிழிந்து மிகவும் அழுக்காக காணப்பட்டது. அவளை பார்க்கும் பொழுது எனக்கு அதிர்ச்சியாகவும், இவளை ஏன் இங்கு கிஷோர் அழைத்து வந்தார், இவள் யாராக இருக்கும் என குழப்பமாகவும் இருந்தது. கிஷோர் என்னிடம் வந்து இவளை உன்னை போல் அலங்கரித்து மணப்பெண்ணாக மாற்றி என கூறினார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இவள் யார், இவளை ஏன் மணப்பெண்ணாக மாற்ற வேண்டும் என அவரிடம் கேட்க, அவரோ நான் கூறியதை மட்டும் செய்ய என கட்டளையிட்டார். எனக்கு அப்போது கோபம் வந்துவிட்டது. இன்று நமக்கு முதல் இரவு. யாரென்றே தெரியாத ஒரு பைத்தியத்தை அழைத்து வந்து மணப்பெண்ணாக மாற்றச் சொல்லுகிறீர்கள். உங்களுக்கு மூளை குழம்பி விட்டதா என கத்த ஆரம்பித்தேன். எனது அருகில் வந்த கிஷோர் ஓங்கி எனது கன்னத்தில் அறைந்தார். அவர் அறைந்த வலியில் ஒரு நிமிடம் தலை சுற்றி நின்றிருந்தேன். பின்பு என்னிடம், நான் சொல்வதை செய்வதுதான் உனது வேலை. அதிகமாக என்னிடம் கேள்வி எதுவும் கேட்காதே. அப்படி கேட்டால் நான் உன்னை இப்போதே விவாகரத்து செய்து விடுவேன். உன்னால் இவளை மணப்பெண்ணாக மாற்ற முடியுமா, முடியாதா? அப்படி முடியாது என்றால் இப்போதே எனது அறையை விட்டு வெளியே போய்விடு என கத்தினார். நானும் அழுது கொண்டே என் அம்மாவை நினைத்து பார்த்தேன். எனது திருமணத்திற்காக அவர் செய்த பிரார்த்தனைகளும் அவர் பட்ட கஷ்டங்களும் எனக்கு மட்டுமே தெரியும். இப்பொழுது அதுவும் இல்லை என்றாகிவிட்டால் அவரது ஒட்டு மொத்த சந்தோஷமும் சிதைந்து போய்விடும். எனது அம்மாவின் கஷ்டங்களை நினைத்து பார்த்து அமைதியாக நின்று கொண்டிருந்தேன். கிஷோரும் கட்டிலில் அமர்ந்து என்னை பார்த்து கொண்டிருந்தார். நான் எதுவும் பேசாமல் அந்த பெண்ணை குளிப்பாட்டுவதற்காக குளியல் அறைக்கு அழைத்துச் சென்றேன். அவளின் அழுக்கான ஆடைகளை கழட்டி வைத்துவிட்டு நன்றாக குளிக்க வைத்துவிட்டேன். பின்பு எனது உடைகளை கழற்றி அவளுக்கு கொடுத்தேன். இப்பொழுது எனக்கு மாற்று உடை இல்லை என்பதால் அவளின் கிழிந்த ஆடைகளை நான் உடுத்திக் கொண்டேன். என்னிடம் இருந்த நகைகளையும் கழட்டி அவளுக்கு அணிவித்தேன். பின்பு சிறியதாக முகங்களுக்கு ஒப்பனை செய்து ஓரளவு மணப்பெண்ணை போல அலங்கரித்தேன். இப்பொழுது அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். ஆனாலும் எனது மனதில் 2 கேள்விகள் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தன. இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் யார்? இவர்களுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் கிஷோரை பற்றி நல்ல விதமாக சொன்னார்களே, அது அனைத்தும் பொய்யா என கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்தன. அவளை அலங்கரித்து முடித்ததும் கிஷோர் என்னிடம் வந்து, நீ அறையின் வெளியே சிறிது நேரம் காத்திரு, பின்பு வரலாம் என வெளியில் நிற்க வைத்து கதவை பூட்டிக் கொண்டார். நானும் அழுது கொண்டே அறையின் வெளியே நின்று கொண்டிருந்தேன். அறையின் வெளியே காத்திருந்து, இவர்கள் ஏதோ நம்மிடம் மறைத்து விட்டார்கள். இவர்களிடம் உள்ள குறையை மறைப்பதற்காகத்தான் ஏழை வீட்டு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டார்கள் போல என நினைத்து நானும் சிறிது நேரத்தில் அங்கேயே அமர்ந்து விட்டேன். யாரும் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக துப்பட்டாவை எனது தலையில் சுற்றி கொண்டேன். சிறிது நேரத்தில் அந்த பக்கமாக வந்த கிஷோரின் தம்பி, இங்கெல்லாம் வரக்கூடாது, என்னுடன் வா என எனது கையை பிடித்து இழுத்தார்.
அவருக்கு துப்பட்டாவால் தலையை மூடிக்கொண்டிருந்ததால் நான் யார் என்று தெரியவில்லை. என்னை ஒரு அறைக்குள் அழைத்துச் சென்றார். அந்த அறை இருட்டாக இருந்தது. விளக்கை போட்டுவிட்டு ஒரு கயிற்றை எடுத்து எனது காலில் கட்டினார். பின்பு அருகில் மேசையின் மீது இருந்த மாத்திரைகளையும் உணவையும் எடுத்து எனது அருகில் வைத்தார். உணவை எடுத்து சாப்பிடு என எனக்கு ஊட்டிவிட முயற்சி செய்ய நானும் வேண்டாம் என்று தலையாட்டினேன். அப்பொழுது தலையில் போட்டிருந்த துப்பட்டா கீழே விழுந்தது. அதை பார்த்ததும் அண்ணி நீங்களா என அதிர்ச்சி அடைந்தார். நானும் இங்கு என்ன நடக்கிறது? அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் யார்? எதையும் மறைக்காமல் என்னிடம் உண்மையை சொல்லுங்கள் என அழுது கொண்டே அவரிடம் கேட்டேன். அவரும் ஒன்றும் பேசாமல் எனது காலில் கட்டப்பட்டிருந்த கயிற்றை அவிழ்த்து, அண்ணி என்னுடன் வாருங்கள் என எனது மாமியாரின் அறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கே எனது மாமியார் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார். அருகில் சென்ற கிஷோரின் தம்பி அவரை குரல் கொடுத்து எழுப்பிவிட்டார். எழுந்து பார்த்த அவரும் நான் இந்த கோலத்தில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து என்ன நடந்தது என்பதைப் போல கிஷோரின் தம்பியிடம் கேட்க, அவரும் எனக்கும் ஒன்றும் தெரியவில்லை, அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என என்னை கை காண்பித்தார். நானும் மாமியாரிடமும் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் யார், அவருக்கும் கிஷோருக்கும் என்ன சம்பந்தம், தயவு செய்து உண்மையை சொல்லுங்கள் என அவரிடம் கேட்டேன். அவரும் நீண்ட நேர அமைதிக்கு பிறகு பேசினார். அவள் பெயர் ஜனனி. அவள் எங்கள் வீட்டின் அருகில் தான் இருந்தாள். சிறு வயதிலிருந்தே எங்களுக்கும் அவளது வீட்டிற்கும் நெருங்கிய நட்பு இருந்தது. அவளும் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவாள். அவள் சிறுமியாக இருக்கும் போதே அவளது அம்மா இறந்து போனார். அவரது அப்பாதான் அவளை வளர்த்தார். அம்மா இல்லாத குறை தெரியாதவாறுதான் நான் அவளை பார்த்து கொண்டேன். அவளும் என் இரு பிள்ளைகளிடம் நட்பாகவே பழகினாள். ஆனால் கிஷோர் அவளை சிறு வயதிலிருந்தே காதலிக்கத் தொடங்கினான். இது அவளுக்கு தெரியாது. அவள் நட்பாக மட்டுமே பழகினாள். ஜனனிக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என பேச்சு வரும்போது கிஷோர் என்னிடம் வந்து, நான் ஜனனியை காதலிக்கிறேன், அவளையே திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றான். எனக்கும் இதை கேட்டதும் சந்தோஷமாக இருந்தது. அவளை எனக்கு மிகவும் பிடிக்கும். நல்ல அமைதியான குணம் உள்ளவள், அன்பாகவும் நடந்து கொள்வாள். நானும் சரி என்று சம்மதித்தேன். பிறகு ஜனனியிடமும் இதை பற்றி பேசினேன். அவளுக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது. என்னிடம் நான் வேறொரு பையனை காதலிக்கிறேன், அவனையே திருமணம் செய்து கொள்ளலாம் என இருக்கிறேன், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என கூறிவிட்டு சென்றாள். இதை கிஷோரிடம் எப்படி சொல்வது என்று தெரியாமல் குழம்பி போனேன். ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கிஷோரிடம் அனைத்து உண்மைகளையும் கூறினேன். இது அவனுக்கு பெரும் ஏமாற்றமாக இருந்தது. கிஷோரும் ஜனனியிடம் பேச அதற்கும் அவள் மறுத்துவிட்டாள். நான் அந்த பையனை தான் திருமணம் செய்து கொள்வேன் என சொல்லிவிட்டாள். கிஷோரும் சில நாட்கள் அழுது கொண்டிருந்தான். பின்பு வியாபார விஷயமாக வெளிநாடு செல்வதற்காக ஒரு வாய்ப்பு வந்தது. கிஷோரும் யோசிக்காமல் இங்கிருந்தால் அவளின் திருமணத்தை காண நேரிடும், இது மேலும் மனவேதனை உண்டாக்கும் என வெளிநாட்டிற்கு கிளம்பி சென்று விட்டான். அடுத்த சில மாதங்களிலேயே ஜனனி விரும்பிய பையனை அவரது அப்பா தன்னிடம் இருந்த அனைத்து சொத்துக்களையும் விற்று சிறப்பாக திருமணத்தை செய்து வைத்தார். வரதட்சணையும் அளவுக்கு அதிகமாகவே செய்தார். ஜனனியும் 2 மாதங்கள் சந்தோஷமாகவே காணப்பட்டாள். ஆனால் சில மாதங்களிலேயே ஜனனி காதலித்த பையனின் சுயரூபம் வெளிப்பட்டது. எப்பொழுதும் அவளுடன் சண்டையிட்டு கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் அவளிடமிருந்த அனைத்து பணம் நகைகளை சுருட்டி கொண்டு ஓடிவிட்டான். இதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சில வருடங்களாக காதலித்த பையன் இப்படி செய்து விட்டானே என தினம் தினம் அழுது கொண்டிருந்தாள். நான் தான் அவளுக்கு அடிக்கடி ஆறுதல் கூறுவேன். இவளின் இந்த நிலைமையை நினைத்து அவரது அப்பாவும் இறந்து போனார். ஜனனியும் அப்பொழுது கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. ஒரு புறம் அவளுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் குழந்தையை எப்படி வளர்க்கப் போகிறோம், நமது வாழ்க்கை என்னவாகும் என்று மனவேதனையில் இருந்தாள். அப்பொழுது வரை அவள் நன்றாகத்தான் இருந்தாள். 7 மாதங்களிலேயே ஜனனிக்கு பிரசவ வலி வந்தது. குறை மாதத்தில் குழந்தை ஈன்றெடுத்தாள். அந்த குழந்தையும் சில நாட்களில் உயிருடன் இருந்தன. இதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு கட்டத்தில் யோசித்து யோசித்து மனநலம் பாதிக்கப்பட்டவளாகிவிட்டாள். நாங்களும் அவளை மருத்துவரிடம் காண்பித்தோம். ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை. அனாதையாக நின்ற அவளை எங்கள் வீட்டில் வைத்து பராமரித்தோம். கிஷோரும் வெளிநாட்டில் இருந்து வந்து ஜனனியை பார்த்து கதறி அழுதான். பின்பு அவன்தான் அவளை பார்த்து கொண்டான். கிஷோருக்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை. நான் தான் அவனை கட்டாயப்படுத்தி உனக்கு திருமணம் செய்து வைத்தேன்.
திருமணமானால் அனைத்தையும் மறந்துவிட்டு சகஜமாக வாழ்க்கையை வாழ்வான் என நினைத்தேன். ஆனால் அவன் இப்படி செய்வான் என நான் நினைக்கவில்லை. என்னை மன்னித்து விடு என்றார் எனது மாமியார். பின்பு நானும் எனது மாமியாரும் கிஷோரின் சகோதரர் என மூவரும் சேர்ந்து கிஷோரின் அறைக்கு சென்றோம். கதவை தட்ட கிஷோர் கதவை திறந்தார். கட்டிலின் கீழே அமைதியாக படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள் ஜனனி. அம்மாவை பார்த்ததும் கட்டி பிடித்து அழத் தொடங்கினான் கிஷோர். மாமியாரும் ஏன் இப்படி செய்தாய் என அவரிடம் கோபப்பட, அம்மா என்னை மன்னித்து விடுங்கள். மருத்துவர் தான் ஒருவேளை பழைய ஞாபகம் வர வேண்டுமானால் அவர் சந்தோஷமாக இருந்ததை நினைவுபடுத்துங்கள் என்றார். அதனால்தான் அவளை மணப்பெண்ணாக அலங்கரிக்கச் சொன்னேன் என்றார். எனது மாமியாரும் உனக்கு இப்போது திருமணமாகிவிட்டது, ஜனனிக்காக இவளின் வாழ்க்கையை வீணாக்கி விடாதே என கூறிவிட்டு ஜனனியை தன்னுடன் அழைத்துச் சென்றார். மாமியார் சென்றதும் என்னிடம் மாமியார் கூறியதைப் போலவே அனைத்து கதையையும் கூறினார் கிஷோர். நான் உன்னிடத்தில் ஆத்திரத்தில் தவறாக நடந்து கொண்டேன், என்னை மன்னித்து விடு என மன்னிப்பு கூறினார். நானும் கிஷோர் அவள் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார் என புரிந்து கொண்டேன். அன்று எங்களுக்குள் எதுவும் நடக்கவில்லை. மறுநாள் காலை ஜனனியை பார்த்து அவளுக்கு வேண்டியவற்றை செய்தேன். தினமும் ஜனனியை கிஷோர் கவனிப்பது போலவே கவனித்துக் கொண்டேன். ஜனனியும் நான் சொல்வதை கேட்டுக்கொள்வார். கிஷோரும் என்னை புரிந்து கொண்டதற்கு நன்றி என்பார். ஜனனி முன்பு இருந்ததைப் போல் அல்லாமல் மிகவும் உடல் மெலிந்து காணப்பட்டாள். நாங்களும் அந்த நகரத்தில் பெரிய மருத்துவமனையாக பார்த்து சிகிச்சை மேற்கொண்டோம். ஆனால் மருத்துவர் அவருக்கு கேன்சர் வந்துவிட்டது, இன்னும் சில காலங்களே உயிருடன் இருப்பார் என கூறிவிட்டார். கிஷோரால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வீட்டில் உள்ளவர்களும் அவளை நினைத்து பெரிதும் கவலைப்பட்டார். நானும் முன்பை விட அவளை அதிக அக்கறையுடன் பார்த்து கொண்டேன். கிஷோருக்கும் என் மேல் பாசம் வரத் தொடங்கியது. நானும் கிஷோரும் கணவன் மனைவியாக வாழ்க்கையை தொடங்கினோம். ஆனால் பாவம் ஜனனிதான் சில மாதங்களிலேயே மரணம் அடைந்து விட்டார். எனக்கும் சில மாதங்களிலேயே ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவளுக்கு ஜனனி என்று பெயர் சூட்டினோம். கிஷோரும் அனைத்தையும் மறந்து என்னுடன் இப்பொழுது சந்தோஷமாக வாழ்கின்றார். ஆனால் நான் தான் சில சமயம் நினைப்பதுண்டு, ஒன்றும் அறியாத ஜனனி இறந்து விட்டாள். அவளை ஏமாற்றிய அந்த கயவனின் மனம் எவ்வளவு கொடூரமானதாக இருந்திருக்கும். அவனுக்கு எப்படி அவளை ஏமாற்றுவதற்கு மனம் வந்தது? இவனை போன்றவர்களும் இன்னும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர். ஜனனியை போன்றவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவர்கள் ஏன் இப்படி ஏமாற்றவும் ஏமாறவும் செய்கிறார்கள்? இந்த கதையோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். என்றும் உங்கள் சுலோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.